इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। அம்பாளோட ரூப சௌந்தரியத்தை தூதன் வர்ணிக்கிறான். காத்தியாயினி எப்படி ஒரு சௌந்தரியமாக இருக்கா, கமனீய ரூபாம் அப்படின்னு அம்பாளுடைய அந்த அற்புதமான ரூபத்தை மகிஷாசுரன் கிட்ட வர்ணிச்சான். மகிஷாசுரன் சொல்றான், இவ்வளவு சொல்லிட்ட, இதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா தூதன் என்ன சொன்னா, குருஷ்வயத்து தே அபிமதம் க்ஷமம் ச, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னா. அதுக்கு கேட்டுட்டு மகிஷாசுரன் சொன்னா, சுத்வேவதாபியாம் மகிஷாசுரஸ்து தேவியா பிரவருத்தியும் கமனீய ரூபாம், அழகு மனசை மறைச்சிடுத்தான். சக்கரே மதிம் நாத்திர விசாரமஸ்தி, யோசிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தேவ முக்துவா மகிஷோபி நாஸ்தி ராகேவ பும்சகாத்து சுபாசுபானி ஸ்தானே விதாத்ரா பிரதிபாதிதானி. பிரம்மாவால எல்லாருக்கும் முதல்லயே எழுதப்பட்டுடுத்து எது நல்லது நடக்க போறது எது கெட்டது நடக்க போறதுன்னு ஜாதகத்துல இருக்கு. சுபாசுபானி ஸ்தானே விதாத்தா பிரதிபாதிதானி. விதாத்ரான்னா விதாத்ருன்னா சிருஷ்டிகர்த்தா. பொதுவாக விதின்னு சொல்றது பிரம்மாவை சொல்றோம். அதனால விதாத்ரா அப்படின்னா சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவால ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. அதனால என் தானா போவான், இழுக்கப்பட்டு போவான். ஆனா காலம் வரும்போது போறோம், போயிட்டுதான் இருப்பான். யஸ்மின்யதா யானி யதோத்திர விப்ர ந நீயதேவா ரஜதி ஸ்வயம் வா. அந்த சந்தர்ப்பங்கள் அப்படி அமைஞ்சு விடும். அவசியம் பாவின்னு நடக்கிறது நடந்தே தீரும். அதனால இதுல நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது என்ன. அதனால புரிஞ்சுக்கோன்னு இவர் சொல்றார், முனிவர் சொல்றார் நாரதர் டப்லஸ்தியர். ததோ முண்டம் நமரம் சண்டம் விடால நேத்திரம் சபிஷங்க பாஷ்கலம் உக்ராயுதம் சிக்ஷு ரக்த பீஜௌ சமாதி தேசாத மகாசுரேந்திரா. அந்த மகிஷாசுரன் என்ன பண்றான்? உடனே முண்டன், நமரன், சண்டன், விடால நேத்திரன், பிஷங்க வாஷ்கலன். பிஷங்கன் தனி, வாஷ்கலன் தனி. உக்ராயுதன், சிக்ஷுரன், ரக்த பீஜன் முதல்வர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ராட்சசாலாம் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், போங்கோ எல்லாரும் போய் என்னன்னு கேட்டணும் அவள்கிட்ட. ஆஹத்ய பேரி ரணகர்கஷாஸ்தே ஸ்வர்க்கம் பரித்யஜ்ய மகீதரம் து ஆகம்ய மூலே சிவிரம் நிவேஷ்ய தஸ்துஷ்சஜ்ஜா தனுநந்தனாஸ்தே. இவாள்லாம் எங்க இருந்தான்னா அங்கங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலாம். இவாள்லாம் முண்டன், நமரன், சண்டன், விடால நேத்திரன் அங்க இவன் பக்கத்துல இல்ல, எல்லாரையும் வரவழிக்கிறான். இவாள்லாம் என்ன பண்றா? பேரி முதலான வாத்தியங்கள், ரணககர்ஷம், இது எல்லாத்தையும் சண்டை யுத்தத்துக்கான வாத்தியங்கள்லாம் எடுத்துண்டு சொர்க்கத்திலேருந்து வராளாம்.
சொர்க்கத்துல எல்லாம் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் தைத்தியன்லாம். ஏன்னா மகிஷாசுரன் கீழதான ராஜ்யங்கள்லாம் இப்ப வந்துடுத்து. எல்லாம் அரக்க அங்கங்க உட்கார்ந்துட்டு ஒரு ராட்சசனும் தேவர்கள்லாம் இம்சை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. இன்னும் எல்லாம் மகாபலசாலிகள், அவளுக்கு கீழே அதீனத்துல எல்லாம் வந்துடுது. மகிஷாசுரனுடைய ஒரு பலம், தானவர்கள்லாம் இந்த தைத்தியர்கள்லாம் உலகங்களை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அதனால அங்கிருந்து கிளம்பி இந்த சிவரத்துக்கு மூலத்துக்கு வரான். என்ன எல்லாம் யுத்தத்துக்கு தயாராயிட்டான். தஸ்துதஸ்ச சஜ்ஜா தனு நந்தனாஸ்தே. தனு நந்தனாகனா தானவர்கள் அர்த்தம், ராட்சசர்கள். ததஸ்து தைத்யோ மகிஷாசுரேன சம்பிரேஷிதோ தானவயூதபாலஹ அயஸ்ய புத்ரோ ரிபுசைன்யமர்தி சதுந்திபிர்துந்திபினிஸ்வனஸ்து. எல்லாரையும் உடனே அனுப்பிடலையா மகிஷாசுரன், உத்தரம் மட்டும் அனுப்புறான் அம்பாள் கிட்ட. ரொம்ப அருமையாக பேசக்கூடிய ஒத்தவனா பார்த்து பிடிக்கிறான். ததஸ்து தைத்தியா மகிஷாசுரேன சம்பிரேஷிதா தானவ யூத்த பாலகா. எப்படிப்பட்டவன்? மயஸ்ய புத்திரா, மயனுடைய புத்திரன். ரிபு சைன்ய மர்தி, எதிரிகளுடைய சேனைகளை அழிக்கக்கூடியவன். ஆனா துந்துபிஹி துந்துபி நிஸ்வனஹா தூ. என்ன துந்துபின்னு அவனுக்கு பெயர். ஆனா நல்ல வார்த்தையால பேசக்கூடிய நிஸ்வனிஹா, நல்ல கம்பீரமான துவனியில பேசக்கூடியவன். அப்யேத்ய தேவீம் ககனஸ்திதோபி சதுந்துபிர்வாக்யமுவாச விப்ர குமாரி தூதோஸ்மி மகாசுரஸ்ய ரம்பாத்மஜஸ்ய பிரதிமஸ்ய யுத்தே. தேவியை போய் அடைஞ்ச அபியேத்திய ககனஸ்திதம், ஆகாசத்துல நின்னுண்டே அம்பாளை பார்த்து சொல்றான் அந்த துந்துபியானவன், ஹே குமாரி, நான் தூதன், ராமசாமியின் தூதன் நாடரான் சுவாடராரோன்னு அனுமார். அந்த மாதிரி இவன் மேல நின்றுட்டு இருக்கான், ஆகாசத்துல அம்பாள் கீழே இருக்கான். சிம்மவாகினியா உட்கார்ந்து இருக்கா விந்தியாஜலத்துல. அங்க மேல ஆகாசத்துல நின்னுண்டே இந்த துந்துபின்ற ராட்சசன் சொல்றான், ஹே குமாரி, நான் தூதன், மகிஷாசுரனுடைய தூதன், ரம்பாத்மஜன், ரம்பகரம்பர், அந்த ரம்பனுடைய புத்திரன். என்ன அப்ரதிமஹா யுத்தே, அவனுக்கு சமமான யுத்தத்துல வீரன் கிடையாது. அப்ரதிம ஸ்வபாவன் பகவான் கிட்ட அர்ஜுனன் சொல்றானோ, அவனுக்கு சமம் கிடையாது. அப்படி ஒரு மகாவீரன் மகிஷாசுரன், அவனுடைய தூதன் நான் அப்படின்னு. இது அம்பாள்னு அவனுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்ட்டு சொல்றான். சுந்தரின்றதுனால ஹே குமாரி, நான் அப்பேற்பட்டவன். என்னுடைய ராஜாவான மகிஷாசுரன் தனக்கு நிகரில்லாத யோத்தாவன். காத்யாயினி துந்துபிமப்யுவாச ஏஹ்யேஹி தைத்யேந்திர பயம் விமுச்ய வாக்கியம் ஜயத்ரம்பசுதோ பபாஷே வதஸ்வ தத் சத்யம் அபேதமோகா. அந்த ராட்சசன் என்ன நினைச்சுட்டு வந்தான்? கீழே வந்தோன்னா பயந்து விடப்புறா, சின்ன பொண்ணா இருக்காளே. அதனால இவன் ஹாஹாஹான்னு வந்து ஆகாசத்துல நின்று நான் இப்படிப்பட்டவன்றா சொல்றான் அவன். அம்பாள் சொல்றா, துந்துபிய பார்த்து காத்தியாயினி சொல்றாளாம், பயப்படாதப்பா குழந்தை, கீழே வா இறங்கி. ஏகி ஏகி தைத்தியேந்திர பயம் விமுச்ச. பயப்படாது, என்ன பார்த்து சிங்கத்துல உட்கார்ந்து இருக்கேனேன்னு பயப்படாது. அவன் பயந்தானா? அவன் ஏதோ பொண்ணுன்னு அவன் தன்னை பார்த்து இவன் பயந்துட போறாளேன்னு அவன் அங்க நிக்கிறான் ஆகாசத்துல. அம்பாள் சொல்றா, நீ பயப்படாத, நீ இறங்கி வா. வாக்கியம் எத் ரம்பசுதோ பபாஷே. ரம்பனுடைய புத்திரன் என்ன சொன்னானோ அத தத் சத்தியம் அபேத மோகா, பயப்படாம என்கிட்ட வந்து சொல்லு. எப்படி சொன்னானோ அதை அப்படியே வதஸ்வ சொல்லு என்கிட்ட, அப்புறம் நான் பதில் சொல்றேன்.
அப்படின்னு சொல்றா அம்பாள். ததோக்த வாக்கியே திதிஜா சிவாயாஸ்த்யஜ்யாம்பரம் பூமிதலே நிஷண்ண சுகோபவிஷ்ட பரமாசனேச்ச ரம்பாத்மஜேனோக்தமுவாச்ச வாக்கியம். இப்படி அம்பாள் வார்த்தையை சொன்ன உடனே அந்த ராட்சசன், இது என்னடா அது இப்படி இருக்கு, நம்ம இன்னும் அவ்வளவு பயமுத்தலாம்னு நினைச்சோம், நீ பயப்படாத குழந்தை இங்க வான்னு கூப்பிடுறாயோ, ஆகாசத்துல இருந்து இறங்கி பூமிக்கு வந்துட்டான். தூதர்களை மரியாதையா உட்கார வச்சு பேசணும்ன்ற வழக்கம் உண்டு. அது அந்த கௌரவப்படுத்தாதவாழ்லாம் தான் நாசமா போனான். துரியோதனனா இருக்கட்டும், ராவணேஸ்வரனா இருக்கட்டும், இவாள்லாம் தூதர்களை சரியா நடத்தல. கிருஷ்ணனே தூது வந்தார், அவமானப்படுத்தி அனுப்பினான் துரியோதனன். ஆஞ்சநேயர் தூது வந்தார், ராவணேஸ்வரன் உட்கார்றதுக்கு கூட இடம் கொடுக்கல. அங்க சுப்பிரமணியனுடைய விஷயத்துல வீரபாகு தூது போறார், சூரபத்மன் மதிக்கல அவரை. இப்படி இருக்கவாள்லாம் நாசம் அடைஞ்சா இங்க அம்பாளாச்சே சுகோபவிஷ்டா பரமாசனே, நல்ல ஆசனம் போடுற அம்பாள், உட்காருங்கோ அப்படின்னு. அப்புறம் அதுல உட்கார்ந்துட்டு இந்த விஷயத்த சொல்றானா துந்துவி. என்ன விஷயங்கள் சொல்றான்? ரம்பாத்மஜன் என்னத்தை சொன்னானோ, மகிஷாசுரன் எதை சொன்னானோ அதை சொல்றான். துந்துவிருவாச்ச ஏவம் சமாஜ்ஞாபயதே சுராரிஸ்வாம் தேவி தைத்யோ மகிஷாசுரஸ்து யதாமராஹீன பலா பிருத்திவ்யாம் பிரமந்தி யுத்தே விஜிதாமயாதே ஸ்வர்கம் மஹீ வாயுபதாஸ்ச வஷ்யாஹ பாதாளமன்யே ச மகேஸ்வராத்யாஹ இந்திரோஸ்மி ருத்ரோஸ்மி திவாகரோஸ்மி சர்வேஷு லோகேஷ்வதிவோஸ்மி பாலே ரசோஸ்தி நாகேன மஹீதலே வா ரசாதலே தேவபட்டோசுரோ வா யோ மாம் ஹி சங்கிராமமுபேயிவாம்ஸ்து பூதோ ந யக்ஷோ ந ஜிஜீவிஷுல்யः யான்யேவ ரத்னானி மஹீதலே வா ஸ்வர்கேபி பாதாளதலே தமுக்தே சர்வாணி மாமாத்ய சமாகதானி வீர்யார்ஜிதானி அவிஷாலநேத்ரே ஸ்ரீரத்னமக்ரியம் பவதி ச கன்யா பிராப்தோஸ்மி சைலம் தவ காரணேன தஸ்மாத் பஜஸ்வேஹ ஜகத்பதிம் மாம் பதிஸ்வார்ஹோஸ்மி விபு பிரபுஷ்ச. துந்துவி சொல்றா, என்ன சொல்றான்னா, அவன் மகிஷாசுரன் சொல்லி அமைச்சத அப்படியே சொல்றான். மகிஷாசுரன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம அந்த ஒருமையில சொல்றான். துந்துவி இப்படி அவர் சொன்னார், இப்படி அவர் சொன்னார்னு சொல்லல. மகிஷாசுரன் என்ன சொன்னார்ன்றது அப்படியே சொல்லுங்கிற அம்பாள் மகிஷாசுரன் சொல்ற மாதிரியே இவன் சொல்றான். சுவாம் தேவி தைத்யோ மகிஷாசுரன், உங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லி மகிஷாசுரன் இதைதான் சொன்னான். இங்க தேவர்களானவர்கள், பலம் இல்லாதவர்கள், பூமியில சுத்தி வாழ்கின்றவர்கள் அத்தனை பேர், சொர்க்கம் பிருத்திவி வாயு மார்க்கம், இங்க யார் இருக்காளோ அவ எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுட்டேன் யுத்தத்துல. அதே மாதிரி சொர்க்கம் பிருத்திவி வாயு மார்க்கம் பாதாளம் முதலானவைகள், அதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என் வசமா இருக்கா. மகேஸ்வரன் முதலானவர்கள் கூட என்னுடைய வசத்துக்கு வந்துட்டா. நானே இப்ப இந்திரன், நானே ருத்ரன், நானே சூரியன், எல்லாருடைய சுவாமியும் நான் தான். அதே மாதிரி நாகலோகமாக இருக்கட்டும், சொர்க்கமாக இருக்கட்டும், பிருத்திவியாக இருக்கட்டும், ரசாதலமாக இருக்கட்டும், இங்க உயிர் வாழணும்னு எந்த தேவனாக இருந்தாலும், அசுரனாக இருந்தாலும், பூதனாக இருந்தாலும், யக்ஷனாக இருந்தாலும், யோத்தாவாக இருந்தாலும், எனக்கு எதிர்க்க வர்றதுக்கு உயிர் வாழ விரும்புகிறவர்கள் யாரும் வர விரும்ப மாட்டார்கள். அப்படி ஒரு அதி பராக்கிரமசாலி தான். அத்தனை பேரையும் நான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த பிருத்திவி, பூமி, சொர்க்கம், பாதாளம், இதுலெல்லாம் என்னென்ன ரத்னங்கள், என்னென்ன உயர்ந்த கற்கள், இதெல்லாம் என்னுடைய பராக்கிரமத்தினால நான் ஜெயிச்சு என்கிட்டதான் வச்சிருக்கேன். உனக்கு என்ன ஆபரணங்கள் வேணுமோ, எது வேணுமோ என்கிட்ட இருக்கு. உனக்கு சமமா உட்காரக்கூடிய வீரம் இருக்கிறவன் ஒத்தம் கிடையாது இந்த உலகத்துல, என்ன விட்டா. அதனால எல்லா ரத்தினங்கள், விலை உயர்ந்த விஷயங்கள் இந்த 3 லோகத்துல எது இருக்கோ அதெல்லாம் என்கிட்டதான் இருக்கணும். நீ ஸ்திரீ ரத்னம். அந்த ஸ்திரீ ரத்னங்கள்ல உயர்ந்த ஒரு கன்னிகை நீ. அப்போ உன்னையும் நான் தான் சுவாமித்துவம் பண்ணணும்ன்றதுனால
இந்த பர்வதத்துக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். அதனால இந்த ஜெகத்பதியான என்ன நீ ஸ்வீகரிச்சுக்கணும். உனக்கு எல்லா யோக்கியத்தையிலும் சமமானவன். தஸ்மாத் பஜஸ்வ இக ஜெகத்பதி மாம் பதிஸ்துவார்ஹோஸ்மி. உனக்கு சமமான பதி நான். விபுஷ்ட பிரபுஷ்ட, எல்லா இடத்தையும் வியாபிக்கிறவன் நான் தான். எல்லாருக்கும் பிரபுவாக நான் இருக்கேன். அத்தனை பேரும் எனக்கு அடிமைப்பட்டவர்கள். இங்க ஒரு வீரன் கிடையாது. உன்னால யாரை நம்பி நீ இருக்க முடியும்? அத்தனை வீரர்களும் எனக்கு அடிமை. எத்தனை லோகம், நீ பூலோகத்துக்கு போலாம், சொர்க்க லோகத்துக்கு போலாம், பாதாள லோகத்துக்கு போலாம், நாகலோகத்துக்கு போலாம். எங்க போய் யார் இருக்கான்னு நீ தேடினாலும் அவன் என்கிட்ட அடிமைப்பட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒரு மகா பராக்கிரமசாலி தான். உன்ன மாதிரி ஒரு ஸ்ரீரத்னம் என்கிட்ட தான் இருக்கணும்னு அவன் சொல்றான். இப்படி அந்த தூதன் அம்பாள்கிட்ட சொல்றான். புலஸ்தியர் சொல்றார், இத்யேவ முக்தா திதிஜேன துர்கா காத்யாயினி பிராகமயஸ்ய புத்திரம் சத்யம் பிரபுருதானவராட் பிருथिव्यां சத்யம் ஜ யுத்தே விஜிதாமராஸ்ச கிம் த்வஸ்தி தைத்யேஷ குலேஸ்மதீயே தர்மோ ஹி சுல்காக்ய இதி பிரசித்தः தம் சேத் பிரதத்யான் மகிஷோ மமாத்ய பஜாமி சத்யேன பதிம் ஹயாரிம் ஸ்ருத்வாத வாக்கியம் மயஜோ ப்ரவீச்ச சுல்கம் வதஸ்வாம் புஜபத்ர நேத்ரே தத்யாத் ஸ்வமூர்தானபி ததத்தே கிம் நாம சுல்கம் யதி ஹைவ லப்யாத். உடனே இப்படி திதிஜனால ராட்சசன் ஆகிய துந்துபியால சொல்லப்பட்டதும் காத்தியாயினியாகிய துர்கை சொல்றாள், மயபுத்திரனாகிய துந்துபிய பார்த்து, நீ சொல்றது சத்தியம்தான். பூமியில இருக்கிற எல்லாரும் யுத்தத்துல ஜெயிச்சுதான் போயிட்டான். மகிஷாசுரன் எல்லா இடத்தையும் அவன் தான் ஆளறான். அது உண்மைதான். அவன் என்கிட்ட என்ன விவாகம் பண்ணிக்க அவன் கேட்டான். அவனுடைய நிலைய சொன்னான். நான் என் நிலைய சொல்றேன். எங்களுடைய குலத்துல ஒரு சுல்கம்னா ஒரு சுங்கம், ஒரு சுங்க வரி மாதிரி ஒரு வரி எங்களோட குலத்துல இருக்கு. அது எங்க தர்மம். அது நீங்க கொடுக்கலன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒரு பதியானவன் பத்தினிக்கு அந்த சுங்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விவாகம் பண்ணிக்க முடியும்னு எங்க குலத்துல ஒரு வழக்கம் இருக்கு. அதை மட்டும் கொடுத்துட்டான்னா நான் பண்ணிட்டுறேன்றாள். உடனே அதை கேட்ட உடனே, என்ன பெரிய விஷயம், உயிரையே கொடுப்பான் மகிஷாசுரன், அவனால கொடுக்க முடியாதது எது? தத்யாது ஸ்வமூர்தானபி தொதர்த்தே, உனக்காக தலையை கூட வெட்டி வச்சிருவான். என்ன சுல்கம் கொடுக்கறது பெரிய விஷயமா? சுல்கம் என்னன்றத சொல்லு, அவன்கிட்ட கேட்டு கொடுக்க சொல்றேன்டா. உடனே புலஸ்தியர் சொல்றார், புலஸ்தியோவாஜித்யேவ முக்தா தனுநாயகேன காத்யாயினி சஸ்வனம் உன்னதித்வா விஹஸ்ய ஜயேதத்வச்சனம் பபாஷே ஹிதாய சர்வஸ்ய ஜராஜரஸ்ய. இப்படி அவன் சொன்ன உடனே காத்யாயினியானவள் பெரிய ஒரு கர்ஜனை பண்றாளாம். சஸ்வனம் உன்னதித்வா அப்படின்னு அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சாளாம். விஹஸ்ய சிரிச்சுண்டு இந்த வார்த்தையை சொல்றா. உலக நன்மைக்காக இந்த ஜென்மா அவ இந்த ரூபம் எடுத்துட்டு இருக்க எதுக்கு? உலக நன்மைக்காக. சாட்சாத் அம்பாளாச்சே. இதுங்கெல்லாம் என்ன தைத்தியர்கள்லாம் எல்லாம் தூசி பொறுமா அம்பாளுக்கு. என்ன அஷ்டாதச புஜத்தோட அம்பாள் நின்றுட்டு இருக்கா. அத்தனை தேவதைகளுடைய சக்தியும் இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு யுவத்தியாக தெரியறாங்கிறதுனால மாயை மறைச்சுடுத்து. அம்பாளே மாயாஸ்வரூபம் தானே. அதனால கர்ஜனை பண்றாளாம் அம்பாள். கர்ஜித்து சொல்றாளாம், தேவியுவாச்ச குலே அஸ்மதீயே ஸ்ருணு தைத்திய சுல்கம் கிருதம் ஹி யத் பூர்வதரை பிரசஹ்ய யோஜேஷ்யதே அஸ்மத் குலஜாம் ரணாக்ரே தஸ்யாஸ்ய பர்த்தாபி பவிஷ்யதீதி. ஹே ராட்சசா, என்ன சுங்கம் கொடுக்கணும்னு சொல்றேன் கேட்டுக்கோ. எங்களுடைய குலத்துல என்னுடைய முன்னோர்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கான். என்ன ஏற்படுத்தியிருக்கான்னா, யார் ஜெயிக்கிறாளோ யுத்தத்துல, அந்த கன்னிகைய யுத்தத்துல ஜெயிக்கணும். ஜெயிச்சவன் தான் பர்த்தாவாகும். அதனால இவளே யுத்தத்துக்கு கூப்பிடுறான். அவன் ஆவுன்னு நான் என்ன பில்டப் பயங்கரமா இருந்தது. அம்பாள் கூப்பிடுறா, போய் வர சொல்ல. அவனை சண்டை போட்டு ஜெயிச்சான்னா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுன்னா சாதாரணமாவே ஓடி வந்துருவான். கல்யாணம் வேற பண்ணிக்கிறேங்கிறா. வந்துடதானே போறான். புலஸ்தியோவாச்ச
तच्छ्रुत्वा वचनं देव्या दुन्दुभिर्दानवेश्वरः तत्त्वा निवेदयामास महिषाय यथा ततम् स चाभ्यगान् महातेजाः सर्वदैत्यपुरःसरः आगत्य विन्ध्यशिखरं योद्धुकामः सरस्वतीम् ततः सेनापतिर्दैत्यश्चिक्षुरो नाम नारद सेनाग्रगामिनं चक्रे नमरं नाम दानवम्. தைத்தியன் துந்துபி சொன்ன இந்த வசனத்தை கேட்ட உடனே மகிஷாசுரன் அவ சொன்னது அப்படியே கேட்ட உடனே பார்த்தான். எல்லா தைத்தியர்களையும் கூப்பிட்டான், வாங்கடா கிளம்பலாம் யுத்தம் பண்றதுக்கு. அம்பாளை ஜெயிச்சு பத்னியாக்கின்னு வந்துடணும், அதனால நீங்கள்லாம் வரணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு விந்தியசிகரமாகிய அந்த விந்திய பர்வதத்தின் மலைக்கு மேல யுத்தம் பண்றது, சரஸ்வதியோட யுத்தம் பண்றதுக்காக வந்துட்டான். அம்பாளே தான் சரஸ்வதி, அம்பாளே தான் லட்சுமி, அம்பாளே தான் மகிஷாசுர மர்தினி, சாட்சாத் துர்கா. அதனால இங்க சரஸ்வதியும் அப்படின்னு வார்த்தையை போட்டிருக்கு. அப்போ அங்க சேனாபதியாக யார் இருக்கானா, சிக்ஷுரன் அப்படின்னு ஒரு தைத்தியன், ஒரு ராட்சசன். அவன் தான் மகிஷாசுர சேனைக்கு சேனாபதியா இருக்கான். அவன் ரதகஜ துரங்காதி அந்த 4 சேனைகள் இருக்கு, எல்லாரையும் முன்னாடி போங்கிறான். சேனா அக்ரகாமினம் சக்கரே நமரம் நாம தானவம். நமரன்றவன் முன்னாடி இருக்கான், அவனை பார்த்து சொல்றான், முன்னாடி அழிச்சுன்னு போ, சேனையை எடுத்துன்னு போ. இவன் பின்னாடி ஒரு ரதத்துல உட்கார்ந்துருக்கான். இந்த சிக்ஷுரன்ற ராட்சசன் சச்சாபி தேனாதிகிருத சதுரங்கம் சமூர்ஜிதம் பலைக தேசமாதாய துர்காம் துத்ராவவேகிதா. இந்த சேனைகள் சதுரங்க சேனை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர் படை, இதெல்லாம் ரதகஜ துரங்காதின்னு சொல்றது. அந்த சதுரங்க சமூகம் வேகமாக துர்காம் துத்ராவ வேகிதா பல ஏகதேசமாதாய எல்லாம் யுத்த சைன்யங்கள் எடுத்துட்டு அம்பாளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். தமாபதந்தம் வீக்ஷாத தேவா பிரம்ம புரோகமாக பூச்சுர்வாக்கியம் மகாதேவீம் வர்மஹ்யபந்த சாம்பிகே. இப்படி சேனை, ராட்சச சேனை அத்தனையும் திபு திபு திபுன்னு வருது. தேவர்கள்லாம் ஏற்கனவே அடி வாங்கின்ற வக்காவாதான், அத்தனை பேரும் தோத்து போயிட்டாளே அவன்கிட்ட. அவ எத்தனை பேரோட சக்தியோட தான் இவ வந்து நின்றுட்டு இருக்கா. மத்த எல்லாரும் தேவர்கள்லாம் பயந்து போய் நிக்கிறா. இப்படி ராட்சசர்கள்லாம் வர்றதை பார்த்த உடனே பிரம்மா முதலான தேவர்கள் அம்பாள் கிட்ட வரா, வந்து சொல்றா, இந்த கவசத்தை போட்டுக்கணும் நீங்க. வர்மகி ஆபந்த சாம்பிகே, கவசத்தை போட்டுக்கோ. ஏன்னா ராட்சசர்கள் ஏதாவது பண்ணும்போது அஸ்திரம் உன்னை தொலைச்சிடும். அம்பாள் சொல்றா, தோவாச்ச சுரான் துர்காம் நாகம் பத்னாமி தேவதா கவச்சம் கோத்திர சந்திஷ்டேத் மமாக்ரே தானவாதமஹ. ஏ தேவகணங்களே, எனக்கு கவச்சம்லாம் தேவையில்லை. எந்த ராட்சசன் எனக்கு எதிர்க்க வந்து யுத்தம் பண்ண முடியும், பண்ணி ஜெயிச்சிட முடியுமா? அவனோட யுத்த விஷயங்கள் என்ன குத்திடும்னு நினைக்கிற நீங்க, உங்களுக்கு என் சக்தி தெரியாதுங்கிற அம்பாள். எனக்கு எதுக்கு கவச்சம் வேண்டாங்கிறா. யதான தேவ்யா கவச்சம் கிருதம் சஸ்திர நிபர்ஹணம் ததா ரக்ஷார்த்தம் அஸ்யாஸ்து விஷ்ணு பஞ்சர முக்தவான். அம்பாள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு உடனே தேவதைகள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா. இருந்தாலும் அவளுக்கு மனசுக்கு சாந்திக்கா என்ன பண்றா, விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரத்தை அப்பதான் பாராயணம் பண்ணி அம்பாளுக்கு வந்து அந்த ஒரு வளையத்தை, அழியுங்கள் ஒரு பாதுகாப்பு வளையம்னு சொல்லிட்டு விஷ்ணு பஞ்சரம் என்ற ஸ்தோத்திரத்தினால ஒரு பாதுகாப்பு வளையத்தை அம்பாளுக்கு கொடுக்குறான். அந்த கான்டெக்ட் தானே இந்த கதை ஆரம்பிச்சது. அந்த விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரம் ஏற்கனவே நம்ம படிச்சோமே, அத உக்தவான் அவள்லாம் சொன்ன உடனே சாத்தே நரக்ஷிதா பிரம்மன் துர்கா
தானவசத்தமம் அவத்தியம் தெய்வதை சர்வைஹி மகிஷம் பிரத்யபீடயது. அந்த விஷ்ணு பஞ்சரத்தினால ஆன வளையத்தினால அம்பாள் ரட்சிக்கப்பட்டவளாக, புரொடெக்டட், அங்கிருந்து எல்லா தேவதைகள் வழியாக தானவ சிரேஷ்ட மகிஷாசுரனிடம் இருந்து காப்பாற்றப்படக்கூடியவளாக இருந்து கொண்டு, ஆனா மகிஷனுக்கு பாடம் புகட்டினாள் அம்பாள். சர்வைஹி மகிஷம் பிரத்யபீடயது. மகிஷாசுரனை அந்த யுத்தத்துல பலவிதமாக காயப்படுத்தி காலாலேயே உதைச்சு அவனை வதம் பண்றா அம்பாள். ஏவம் புரா தேவவரேண சம்புனா தத் வைஷ்ணவம் பஞ்சரமாயதாக்ஷ்யா புரோக்தம் தயா சாபி பாதகாதைஹி நிஷூதிதோசௌ மகிஷாசுரேந்திரஹா. அதனால இந்த முதல்ல தேவசிரேஷ்டரான பரமேஸ்வரனால காத்தியாயினி கிட்ட இந்த விஷ்ணு பஞ்சரகம் என்கின்ற ஸ்லோகம் சொல்லப்பட்டது. அதனுடைய பிரபாவம் இந்த தேவதைகளும் அம்பாளுக்காக அதை படித்த உடனே அம்பாள் ஒரு வீரியவத்தாக காலாலேயே உதைச்சி மகிஷாசுரனுடைய நிஷூதிதோசௌ மகிஷாசு பாதகாதௌ காதைஹி நிஷூதிதா, கால்னால உதைச்சி அவனை வதம் பண்றான் மகிஷாசுரேந்திரா அம்பாளால. எப்படிங்கிறது இன்னும் வரப்போறது. ஆனா இங்க ஒரு லைன்ல அது சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அந்த விஷ்ணு பஞ்சரத்தினுடைய மகிமையை சொல்றதுனால, ஏவம் பிரபாவோ த்விஜ விஷ்ணு பஞ்சரஹ சர்வாசு ரக்ஷாசு அதிகோ ஹி கீதா கஸ்தஸ்ய குர்யாத் யுதி தர்பஹானிம் தஸ்ய ஸ்திதஸ்சேதசி சக்கரபாணிஹி. அதனால இந்த பிரபாவத்தினால விஷ்ணு பஞ்சரம் என்கின்ற ஸ்தோத்திரமானது எல்லா விஷயங்களிலும் ரட்சை பண்ணும் என்று உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. சாட்சாத் துர்காதேவிக்கே கவச்சமாக இருந்தது. அதனால யாருனுடைய புத்தியில சக்கரபாணியான மகாவிஷ்ணு வாசம் பண்றாரோ, அந்த யாரு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி தன்னை காப்பாத்திக்கிறாளோ அவளுக்கு யுத்தத்துல யாரால என்ன பங்கம் வர முடியும்? கஸ்தஸ்ய குர்யாத் யுதி தர்பஹானிம், யுத்தத்துல அவளுக்கு ஹானி பண்ண முடியாது என்று சொல்லி 19வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. 20வது அத்தியாயம் இதான் காத்தியாயினியுடைய யுத்தம், மகிஷாசுர வதம், அப்புறம் பரமேஸ்வரனுடைய பாதத்துல அம்பாள் போய் லயமாறுது. இதெல்லாம் இந்த அத்தியாயத்துல 20வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது. நாரதோவாச்ச கதம் காத்தியாயனி தேவி சானுகாம் மகிஷாசுரம் சவாகனம் ஹதவதி ததா விஸ்தரதோ வத ஏதச்ச சம்சயம் பிரம்மன் ஹிருதி மே பரிவர்த்ததே வித்யமானேஷு சஸ்திரேஷு யத்வத்யாம் தமமர்தயத். எப்படி இந்த காத்தியாயினியாகிய அம்பாள் மகிஷாசுரனை தன்னுடைய வாகனங்களோடு சவாகனம் ஹதவதி சேனைகளோடு கூட எப்படி அம்பாள் வதம் பண்ணாள். ஏன்னா வதம் பண்ணான்னு சொல்லி லைன்ல முடிச்சுட்டார் புலஸ்தியர். ஆனால் நாரதர் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்கோ, அம்பாள் காலால வதச்சு வதம் பண்ணிட்டான்னு சொல்லி முடிச்சுட்டே, பெரிய சைன்யமாச்சே, ராட்சசாலாம் இருக்காளே, தேவர்களாலேயே ஜெயிக்க முடியாத ஒத்தனாச்சே, உலகத்தையும் சர்வலோகங்களையும் வசப்படுத்தி வச்சுட்டு ஒரு மகாராட்சசன் அவன். இங்க இருக்கிறது ஒரு அம்பாள், ஒரு ஸ்திரீ, அவ எப்படி பண்ணா அப்படிங்கிறது தெரிய வேண்டாமா? அதை தவிர இன்னொன்னு எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு காலால வதச்சு கொள்ளணும்? அதுக்கா இத்தனை 18 கை, இத்தனை தேவதைகள்லாம் கொடுத்த சஸ்திரங்கள்லாம் அம்பாளுக்கு? ஏதச்ச சம்சயம் பிரம்மன் ஹிருதிமே பரிவர்த்தது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வித்யமானேஷு சஸ்திரேஷு, இத்தனை 18 கரங்கள்லயும் மகா சக்திசாலியான சஸ்திரங்கள் இருக்கு. பரமேஸ்வரனுடைய சூலம் இருக்கு, மகாவிஷ்ணுவனுடைய சக்கரம் இருக்கு, சக்தி ஆயுதம் இருக்கு, வஜ்ராயுதம் இருக்கு. இப்படி ஆயுதங்கள்லாம் இருக்கும் பொழுது ஏன் பத்யாம் தமமர்தயத்து, இதுக்காக காலால உதைச்சு கொன்னா அம்பாள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுத்துன்றார் நாரதர். புலஸ்தியர் சொல்றார், புலஸ்தியோவாச்ச சுருஷ்வா வகிதோ பூத்வா கதாமேதாம் புராதனீம் விருத்தாம் தேவயுகஸ்யாதௌ
புண்ணியாம் பாப பயாபகாம் சொல்றேன் கேளுங்க. நல்லா கவனமாக கேட்கணும். ஏன்னா இது சாதாரண விற்த்தாந்தம் இல்ல, யுகாதியில நடந்த ஒரு விஷயம். பாபங்கள் எல்லாம் நீக்கக்கூடியது, பயத்தை நீக்கக்கூடியது, மகா புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு பிராச்சீனமான பவித்திர ஒரு கதை இது. அதனால கவனமாக கேட்கணும். நம்ம பாட்டு உட்கார்ந்துட்டு செல்போனை நோண்டிட்டு இதை கேட்கக்கூடாது. என்ன ஏதோ ஒண்ணுத்த பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இப்ப இந்த பிராட்காஸ்டாக யூடியூப்ல வீடியோ போடுறதுனால கேட்கறவா என்ன விதமா கேட்கறா, ஏற்பட்ட மகத்துவமான விஷயங்களை சொல்லும் பொழுது ஸ்ரத்தையா கேட்கணும். ரொம்ப முக்கியம். இது புலஸ்திரதான் சொல்றார் நாரதர்கிட்ட. நாரதரே அவராவே கேள்வி கேட்டு சொல்றதுக்கே இத்தனை ரூல் போடுறார் அவர். ஏவம் ச நமர கிருத்தா சமாபதத வேகவான் சகஜாஸ்வரதோ பிரம்மன்னே திருஷ்டோ தேவ்யா யதேச்சயாம். இத மாதிரி கோபம் ஏற்பட்டு நமரனானவன் யானை மேல சகஜ அஸ்வரதா, கஜம்னா யானை, ரதம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அம்பாள் கிட்ட வேகமா வரானாம். ஏவம்ச நமரகா கிருத்தா, நமரனுக்கு மகா கோபம். என்ன இவள் இத மாதிரி திரஸ்காரம் பண்ணிட்டா மகிஷாசுரனோட விஷயத்த. நமரன் தானே முன்னாடி இருக்கான், அக்ரணியா இருக்கான். அதனால வேக வேகமாக குதிரைப்படை, யானைப்படை எல்லாத்தையும் அழிச்சுண்டு பிரம்மன்னு திருஷ்டோ தேவ்யா யதேச்சையா, பார்த்த உடனே அங்கேந்து வேக வேகமா கோபத்துல அம்பாள் மேல படையை எடுத்துன்னு வரான் அப்படின்னு புலஸ்தியர் பிராமணராகிய நாரதர்கிட்ட சொல்றார். ததோ பாணகணைர் தைத்யா சமானம்யா தகார்முகம் வவரிஷைலம் தாரௌ கை ஜௌரிவாம் புதவிருஷ்டிபிஹி. பெரிய படையை எடுத்துட்டு பானங்களை பொழியறான். பானகணை, ஒரே கணங்கள் அம்பு அடிக்கிறான். சமானம்யாத கார்முகம், மழை மாதிரி, மேகங்கள் மாதிரி. மேகம் வவரிஷ சைலம், மலையில எப்படி மழை பெய்யும், அடிச்சு ஊத்தும். அப்படி தாரௌகைஹி ஜௌரிவ அம்புத விருஷ்டிபி, ஜலவிருஷ்டி, மகா மழை பெஞ்சா எப்படி பெய்யுமோ அது மாதிரி அம்புக்களை மழையாக பொழியறானாம். ஷரவர்ஷேன தேனாத விலோக்கியாத்ரிம் சமாவிருதம் குருத்தா பகவதி வேகாத் ஆச்சகர்ஷ தனுர்வரம். அம்பாள் என்ன பண்றா, இந்த கோபம் வந்துட்டு இப்படி ஒரு மழை மாதிரி பானத்தை பொழிஞ்ச உடனே வேகமாக வில்ல எடுத்து அங்க தானும் அம்பு சோக்க ஆரம்பிச்சிட்டாலும். ஷரவர்ஷேன தேனாத விலோக்கிய அத்ரிம் சமாவிதம் குருத்தா பகவதி, கோபப்பட்ட அம்பாள் வேகாத் ஆச்சகர்ஷ தனுர்வரம், பெரிய வில்ல எடுத்து நாணயத்திரா. தத் தனுர் தானவே சைன்யே துர்கயா நாமிதம் பலாத் ஸ்வர்ணபிருஷ்டம் விபவௌ விபவௌ வித்யுதம்புதரேஷ்விவ. இப்போ அம்பாள் என்ன பண்றா, தங்கத்தினால ஆன பீட்டத்துல அந்த தனுஷ வில்ல வச்சு ஒரு நாணயத்தி அம்பை எடுக்கிறதுக்கு அந்த வில்ல ஆட்டின உடனே மின்னல் அடிக்கிற மாதிரி அதனுடைய தங்க பளபளப்பு தானவர்கள் மேல அடிச்சுதான். தனுர் தானவே சைன்யே துர்கயா நாமிதம் பலாத்து ஸ்வர்ண பிருஷ்டம் விபவௌ வித்யுதம்புதரேஷ்விவ. வித்யுதனா மின்னல், மின்னல் மாதிரி பளபளத்து. அம்புதரன்னா மேகம், மேகத்துல மின்னல் வரும் பொழுது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த அம்பாளோட வில்லு, அதனுடைய ஸ்வர்ண வில்லினுடைய பிரகாசம் அப்படி மின்னித்தான். பாணைஹி சுரரிபூன் அந்யான் கட்கேன அந்யான் சுபவ்ரத கதயா முசலேன அந்யான் சர்மணா அந்யான பாதயது. 18 கையில வெவ்வேறு விதமான ஆயுதங்கள் ஒவ்வொன்னு நாளையும் ஒரு மாதிரி அடிக்கிறான் அம்பாள்.
பானங்கள்னால சில பேர் ஒரு கை பானம் விட்டுட்டே இருக்கு, சில ராட்சசர்கள் செத்துட்டு இருக்காங்க. கத்தியை எடுத்துட்டா இன்னொரு கையால, கட்கேன அந்யான், கட்கத்தினால கத்தியால தலைய வெற்றா இன்னொரு பக்கம், கதையால இன்னும் சில பேரை அடிக்கிறானாம், முசலத்தினால சில பேரை சில ராட்சசர்கள் அடிக்கிறான். இப்படி ஹா ஹா ஹான்னு அம்பாள் யுத்தம் பண்ணி வதம் பண்ணிட்டே இருக்காளாம். இந்த யுத்தம் எப்படி நடக்கிறதுன்னு அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.